ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட்ரோஜில் டேப்லெட் பற்றி. இது எப்படி கன்சீவ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரையே லெட்ரோஜில் டேப்லெட்டாக தான் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதுக்கு அப்படின்றதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு இந்த டேப்லெட்டை டாக்டர் பீரியட்ஸ் ஆன 2வது நாள்லேருந்து 5வது நாளுக்குள்ளே கொடுப்பாங்க. இது ஒவ்வொருத்தவங்களுக்கு 3 நாட்கள் கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு 5 நாள் வரைக்கும் கொடுப்பாங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை அப்படின்ற விகிதத்தில் எடுத்துக்கலாம். இது வெறும் 2.5 மில்லிகிராம் தான் இருக்கும். இந்த கருமுட்டை வெளியேறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கருமுட்டை வெளியேறின பின்னாடி குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது கன்சீவ் ஆகிறீங்க. அது கருமுட்டை பிசிஓடி இருக்கவங்களுக்கு இந்த கருமுட்டை வெளியேறாது. அதனால் இந்த இதை கொடுத்து வெளியேற்றம் பண்ணி நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது முதல் மாதவிடாய் சுழற்சியில் இந்த மாத்திரை கொடுத்து நமக்கு கன்சீவ் ஆகாமல் இருந்தோம்னா அடுத்தடுத்த மாதவிடாய் சுழற்சியில் 2 மில்லிகிராமில் இருந்த அளவை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டு போவாங்க. 7.5 மில்லிகிராம் அளவுக்கு கூட அதிகரிக்கலாம். அது டாக்டர் கன்சல்டேட் பொறுத்து தான், உங்களுக்கும் உங்கள் டாக்டருக்கும் இடையில் இருக்க கன்சல்டேட் பொறுத்து தான் இதை கொடுப்பாங்க. இது சாதாரணமாக இந்த மாத்திரை 3 மாதம் கண்டினியூவாக நம்ம எடுக்கும் போது 4th மந்தில் நிறையா பேர்த்துக்கு பாசிபிளாக கன்சீவ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக கல்யாணம் ஆனமே நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழித்து நமக்கு கன்சீவ் ஆகலைன்னா இந்த லெட்ரோஜில் டேப்லெட் எடுத்து பாருங்கள். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கொடுப்பாங்க. அப்போ எடுக்க போகும்போது கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 3 மாதம் நீங்கள் பொறுமையாகவும் இருக்கணும். இந்த டேப்லெட்டை கொடுத்து பீரியட்ஸ் ஆகி 14வது நாள் இல்லைன்னா 12வது நாள் வர சொல்லுவாங்க. டாக்டர் அடிவயிலில் ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது கருமுட்டை வெடிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க. இந்தந்த நாளில் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்டே கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த நாளில் ஒன்றா இருந்தீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக இது காலையில் எடுத்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் எடுக்கணும். இப்போ காலையில் எடுத்துகிட்டு நாளைக்கு அடுத்த நாள் மதியானம் எடுக்கிறோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. காலையில் எடுக்கிற டேப்லெட்டை காலையில் தான் எடுக்கணும். மதியம் எடுக்கும் போது மதியானம் அந்த எந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த நேரத்தில் எடுத்துக்கிற போது இந்த மாத்திரைக்கூடிய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி இது இந்த டேப்லெட் மார்பக புற்றுநோய் இருக்கவங்களுக்கு இந்த டேப்லெட் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஹார்மோன் குறைபாட்டை சரி பண்ணுறதுனால இந்த புற்றுநோய்க்கு இது கொஞ்சம் சிகிச்சை அளிக்கிறது. ஆனால் இது கருவுறுதலுக்கு தான் முக்கியமாக கைனகாலஜிஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மாத்திரை எடுக்கும்போது சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படலாம். அது என்னென்னா, தூங்குவதில் சிரமம் இருக்கலாம், தலை சுற்றல், அதிகப்படியான வியர்வை, சோர்வு, மயக்கம், பலவீனமாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, அது மணிக்கு தலைவலி இருக்கிறது, மோஷன் சூடாக போகிறது, அது மணிக்கு குமட்டல் இருக்கிறது, அது மணிக்கு லைட்டாக ப்ளீடிங் கூட ஏற்படலாம். இந்த டேப்லெட் எடுக்கும்போது பிசிஓடிக்குரிய டேப்லெட்டும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது சீக்கிரமாக கன்சீவ் வர்றதுக்கு உதவும். அது மணிக்கு காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க. அது மணிக்கு உடம்பு சூடாக இருந்தால் வெந்தயம் குடிங்க. உங்களுக்கு மட்டுமே பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. கணவருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா அதுக்குரிய சொல்யூஷனும் கொடுக்கும்போது கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். பிசிஓடிக்குரிய ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கருமுட்டை வெளியேறாமல் இருக்கும். அதை கம்மி பண்ணி நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக்கி இந்த லெட்ரோஜில் டேப்லெட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கருமுட்டை வெளியேறி வரும்போது கன்சீவாக உதவும். அது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொருத்தவங்களுக்கு போனமே கிளிக் ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்கு கிளிக் ஆகுது 3 மந்த் கழித்து தான் கன்சீவாக உதவும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னோடய செகண்ட் பேபிக்கு லெட்ரோஜில் எடுத்து 3 மந்த் கழித்து கன்சீவ் ஆனேன். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றவங்களுக்கும் அதை கொண்டு போய் சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.